அனைவருக்கும் வணக்கம். தியானம் செய்தால் வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிட முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தவற்றை இங்கு பதிவிட விரும்புகிறேன். தியானம் செஞ்சாலே நல்லது, தியானம் செய்கிறவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் போயிட்டுருக்கு. நானும் அதை தான் நான் பிலீவ் பண்ணுறேன். தியானம் செஞ்சால் நல்லது தான். தியானம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு படி மேலே தான் வச்சுக்கோங்களேன். தியானம் செய்யாதவர்களை விட ஒரு படி மேலே தான் இருப்பாங்க. அவங்க லைஃப் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நாம் தியானம் என்பது ஒரு குருவுக்கு கீழ் நடக்க வேண்டும். ஒரு குருவுக்கு கீழே தீட்சை வாங்கி பின் நம்மளுடைய நம்ம அது மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய தேர்ட் ஐ ஓப்பன் ஆகி பூர்வ மத்தியில் துடிப்பு ஏற்பட்டு அதை சார்ந்து நம்ம தியானம் பண்ணுறப்ப நம்மளுக்கு வாழ்க்கையில் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து நல்வினைகள் எல்லாம் கூட ஆரம்பிக்கும். இப்போ நான் குருதேவா வாசியோகம்ல இருக்கேன். எங்கள் குரு கிட்ட நான் தீட்சை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தீட்சை வாங்கிய பிறகு நான் தியானமே செய்யாமல் இருந்தால் என் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் என்னால் ஓவர் கம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரி, நான் தீட்சை வாங்கிட்டேன். குருதேவா வாசியோகம்ல நான் தீட்சை வாங்கிட்டேன். தியானமும் செய்கிறேன், அன்றாடம் தியானம் செய்கிறேன். ஆனால் தியானம் செஞ்சு முடிச்சு அடுத்த நிமிஷம் எந்திரிக்கிறப்ப நான் ஒரு இறுக்கமான முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு அன்பு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். என் கடமையை செய்கிறப்ப நான் சலிச்சுக்கிறேன். தினம் இதே சாப்பாடு செய்யணுமா, தினம் இதே சமையலா, தினம் இதுவா, இப்படியா அப்படியான்னு என்னைய நான் ஒரு இறுக்கமான ஒரு பெண்மணியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் கடமையை செய்யறதுக்கு நான் சலிச்சுக்கிறேன். என்கிட்ட ஒரு சிரிச்ச முகம் கூட இல்லை அப்படின்னா என்னுடைய தியானம் பலிக்குமா? அப்போ தியானம் செய்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல குரு கிட்ட தீட்சை வாங்கின பிறகும் சரி, நம்ம வாழ்க்கையை நாம் உணர்ந்து நம்ம கரெக்ட் பண்ணி நாம் வாழ்க்கையை எப்படி பொருள் ரீதியாக இல்லாமல் அருள் ரீதியாக நம்மளை மாற்றிக்கொள்கிறோமோ அப்போதான் நம்மளுடைய தியானத்தின் முழு பலனையும் அனுபவிக்க முடியும். இதுதான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது. நான் இந்த குழுவில் இந்த குருதேவா வாசியோகம்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய அன்றாட வாழ்க்கை எப்பயும் போல தான் இருந்தது. என்னுடைய ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ண மாதிரியோ என்னுடைய